திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவேத்துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் அன்பான இனிய கலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 5ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சகோதரர்கள் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். விரயங்கள் அதிகமாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் உங்களை நீங்கள் நினைத்தபடி நடந்து உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் அதுவும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக, இரட்டை மகிழ்ச்சியாக இந்த நாள் உங்களுக்கு மாறப்போகிறது. ரிஷபம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினால் செலவுகள் அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். அதற்கு பண விரயங்கள் அதிகரிக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையில் அழுத்தங்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் தோன்றும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது அவசியம். நண்பர்கள் சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும். பயணங்கள் சில பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழில் சார்ந்த பயணங்கள் மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளவும். தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகும். வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைக்க முயல்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்து கொண்டு நண்பர்கள் போல் பழகினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். அது நிறைவேறுவதற்கு உங்கள் பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வதில் தடை தாமதங்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் அதிக சிரமம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய நிர்வாகத் திறமை நீங்கள் விரும்பியபடி செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று. நண்பர்கள் சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. கடகம். உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்து கிடைக்கும். சகோதரர் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டுமில்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு தேவையான பிடித்தமான அதிகாரிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை நினைத்தபடி செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள்.
நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்களை தவிர்த்து விடுங்கள். ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்ட பயணங்களை செயல்படுத்துவதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்திற்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வேற்றுமொழி பேசுபவர்களால் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டாம். அல்லது அவர்கள் மேல் ஒரு மறைமுக எண்ணங்களை நீங்கள் திணிக்க வேண்டாம். அவ்வாறு தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. கன்னி, உங்கள் பேச்சில் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை, கண்டிப்பு, கரார் எல்லாம் இருக்கும். அதை தவிர்த்தால் குடும்பம் பல்கலைக்கழகமாக மாறும். உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள், அதுவும் பெண் அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நண்பர்கள் சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தாமதங்கள் ஏற்படலாம். தொழிலில் அந்நியர் அல்லது வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவியால் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் வியாபார வணிகம் எல்லாம் நன்றாக வளர்ச்சி பெறும். நல்ல ஒரு லாபத்தை பெறுவீர்கள். கிடைத்த லாபத்தை முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பு வைப்பீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் பக்கத்துணையாக இருப்பார்கள் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். துலாம், உங்களுக்கு எதிர்ப்புகள், விமர்சனங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை அதிகரிப்பதால் இயல்பாகவே அதற்குள்ள ஒரு விமர்சனங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றும். பெண்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய எண்ணம் போல் நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனித்து நடக்கவும். வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் எதிர்ப்புகள், அலைச்சல்கள் அதிகரிக்கும். அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை அளிக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால், அவருடன் தாய் அன்புடன் பழகினால் அவர்களும் உங்களுக்கு நல்லதொரு பலனை தருவார்கள் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. விருச்சிகம், நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் இன்று செயலாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமைத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வதை ஒத்தி போடவும், திட்டமிட்ட காரியங்களை இன்று செய்வதில் எந்தவித சுணக்கமும் காணிக்க வேண்டாம். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களால் உங்களுக்கு எதிர்ப்புகள் தோன்றலாம். குழந்தைகள் உங்களுக்கு செல்வாக்கை ஏற்படுத்த பேரும் புகழை வாங்கி கொடுக்க உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில மன இறுக்கங்கள் வரும். அதையெல்லாம் குலதெய்வ வழிபாட்டினால் அதை சமாளித்து கொள்ளலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அவர் மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் என்று இருக்கிறார். தனுசு, வேலையில் அழுத்தங்கள் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பதால் அது உங்களுக்கு சுகமாக தெரியாது. அது ஒரு நியூட்ரலாகவே இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை பெற்று தருவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். பெண்கள், உங்கள் நிர்வாகத்திறமையால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதர நண்பர்களால் உங்களுக்கு செலவுகளும் விரயங்களும் அதிகம் ஏற்படும் என்பதால் இன்று அவர்களுடன் பழகுவதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகரம், தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மையால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். தொழிலில் சில மாற்றங்களை
யோசித்து செய்வது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பம்பு வழக்குகளை என்று ஒத்தி போடுவது நல்லது. ஏனால் எதிர்பார்த்த வெற்றியோ பலனோ என்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொழிலில் உங்கள் நிர்வாக திறமை ஆளுமையை காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்கள், நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி இன்று அமோகமாக இருக்கப் போகிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கும்பம். திட்டமிட்ட காரியங்கள் உங்கள் திறமையால் வெற்றி பெறும் நாள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். ஆளுமைத்தன்மை, அதிகாரத்தன்மையால் நீங்கள் அதையெல்லாம் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பயணங்கள் உங்களை தேடி வரும். அதையும் நீங்கள் விரும்பி செய்து கொள்வீர்கள். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவர்களிடம் கவனம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அது தற்காலிக பிரிவை வலியுறுத்தி கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் நண்பர்கள், சகோதரர்கள் ஒரு உறுதுணையாக இருப்பார்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுடன் ஆதரவாகவும் அனுசரணையாக நடந்து கொண்டால் அவரும் மகிழ்ச்சியாக இருப்பார், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதில் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதில் உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமையை செயல்படுத்தி அந்த வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்தால்தான் நாளை உங்களுக்கு அது வெற்றிகளை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் கண்டு ஒதுங்கக்கூடாது. அதுவும் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமும் கண்ணியமாக இருப்பது ரொம்ப நல்லது. அனாவசியமான இடத்தில் உங்களுடைய அதிகாரத்தை காண்பித்து பல்பு வாங்க வேண்டாம். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதர நண்பர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகத்தான் இருக்கும். இந்த நாள் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருப்ப என் அப்பன், என் முருகன், செந்தூர் முருகன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தேடாமலே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் வரவழைத்துக் கொள்ளுங்கள். இனியொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.